காலையில எங்க அம்மா செய்யற இட்லியும் ஆட்டுக்கால் பாயாவும் சார். இட்லியும் ஆட்டுக்கால் பாயாங்க. அந்த பாயாவை முடிச்சிட்டு அது ஏப்பம் விட்றதுக்குள்ள எங்க அம்மா அடுத்து மட்டன் பிரியாணி செஞ்சிருவாங்க. அதோட அந்த மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு செய்வாங்க. செமையா இருக்கும். எல்லாத்தையும் வாழை இலையில சூடா அதை போட்டோடனே அந்த இலை இலகும். அதுல மட்டன் பிரியாணி கொட்டிட்டு மட்டன் சுக்கா அந்த குழம்புல வெறும் சால்னா மட்டும் எடுத்து கொஞ்சம் ஊத்திட்டு ரைத்தா வச்சுட்டு எல்லாத்துலயும் ஒரு வாய் எடுத்து அப்படி வைக்கும் போது அது ஞாயிற்றுக்கிழமை அப்பதான் சார் எனக்கு ஃபுல்ஃபில்லே ஆகும். அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டே அங்கதான் கிடைக்கும். பிரேக் விடுங்கப்பா, நான் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வந்துடுறேன். இந்த பையன் சொல்றதை கேட்டா எனக்கே அடிவகத்துல இருந்து ஒரு ஃபீல் வருது. அது வைக்க வைக்க எங்க அம்மா இன்னும் கொஞ்சம் கொண்டு வருவா வாங்க வந்துகிட்டே இருங்க. நான் போட்டு வேட்ட அப்படி ஒரு தூக்கம் போட்டோம்னா சாயந்தரம் 5 மணி ஆகும். நைட்டுக்கு அதே குழம்பு வச்சு ஒரு முட்டை தோசை ஊத்தி அந்த முட்டை தோசைக்கு அதே குழம்புல முட்டையில அடிச்சு கலக்கி ஊத்தி அதோட அந்த முட்டை தோசை பிச்சு தொட்டு சாப்பிடும் போது அவ்வளவுதான் சார், ஞாயிற்றுக்கிழமை கம்ப்ளீட். எனக்கும் ஃபேவரட் அவங்க அம்மா பண்ற அதே டிஷ் தான். எங்க வீட்டுல வாரத்துக்கு 4 நாள் நான்வெஜ் தான் இருக்கும். அவங்க பியூர் வெஜ்ஜா சாப்பிட்டவங்க. அப்படி என் கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பழகிட்டாங்க அதுக்கு.